வணக்கம். ரியல்மி நிறுவனம் சமீபத்தில் அறிமுகம் செய்த ரியல்மி GT2 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 12GB RAM 256GB உள்சேமிப்பு வசதியோடு கிடைக்கிது. இதன் விலை வந்து 34,999. ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன், அதாவது ப்ரீமியம் ரகம் கொண்ட ஸ்மார்ட் ஃபோன். அதற்கேற்ற அம்சங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து குறிப்பிடத்தக்க அம்சம் என்ன அப்படின்னு சொல்லி 120Hz புதுப்பிப்பு காட்சி வந்து இதில் இருக்குது. அப்புறமேட்டு கேமரா அம்சம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 வாட் சூப்பர் டாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆதரவு இதில் வந்து இருக்குது. மென்மையான செயல்திறன். ஓகே, இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்கிற மாதிரி என்னென்னா வயர்லெஸ் சார்ஜிங் இல்லை. வயர்லெஸ் சார்ஜிங் நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணுறதில்ல. இருந்தாலும் இந்த விலையில் வாங்கும்போது இந்த அம்சம் இல்லை அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதான். அதே மாதிரி ஒரு கையில் வச்சு ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணும்போது அவ்வளோ உகந்ததாக இல்லை. கொஞ்சம் அசௌகரியமான ஃபீலிங்கை தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு கையில் வந்து யூஸ் பண்ணும்போது கொடுக்குது. இன்னொன்று என்னென்னா ஐபி மதிப்பீடு இதில் இல்லை. இன்னொன்று கேம்கள் விளையாடுவது, அந்த மாதிரி வீடியோக்கள் பார்ப்பது, இந்த மாதிரி நேரத்தில் வந்து ரியல்மி G2 வந்து ஸ்மார்ட் ஃபோனை வந்து நம்ம யூஸ் பண்ணோம். இதோட சூப்பர் நேரோ பெசல்களுடன் கூடிய காட்சியானது வந்து நல்ல அதிவேகமான துல்லியமான பார்வை அனுபவத்தை வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கேம் விளையாடுறதுக்கு, வீடியோ பார்க்கலாம் நல்ல அனுபவத்தை வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்குது. அதே மாதிரி வந்து பிரகாச உச்சநிலை நம்ம வெளியில் யூஸ் பண்ணோம்னாலும் சரி, இண்டோரில் யூஸ் பண்ணாலும் சரி, அதற்கு ஏற்ப வந்து பிரைட்னஸ் ஆட்டோமேட்டிக்காக மாறி நல்ல ஒரு சிறந்த காட்சி அனுபவத்தை வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா 50MP சோனி IMX766 முதன்மை கேமரா, 8MP அல்ட்ரா வைட், 2MP மேக்ரோ கேமரான்னு சொல்லி மொத்தம் 3 கேமராக்கள் வந்து இந்த சாதனத்தில் இருந்து பொருத்தப்பட்டிருக்கு. இதில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொக்கே மோட், நைட் மோடு, ஸ்ட்ரீட் மோடு, அல்ட்ரா மேக்ரோ அப்படின்னு சொல்லி பல அம்சங்கள் வந்து இதில் இருக்குது. இதன் மூலிமா நம்ம புகைப்படங்கள் பதிவு செய்யும் போது ரொம்ப துல்லியமான காட்சியை கொடுக்குது. குறிப்பாக வந்து போர்ட்ரேட் ஷாட்கள், நைட் ஃபோட்டோ, ஸ்ட்ரீட் ஃபோட்டோக்கெலாம் அந்த பிரத்யேகமாக பொருத்தப்பட்டிருக்கு முதன்மை சென்சார் 50MP கேமரா சிறப்பாக செயல்பட்டு நமக்கு என்ன மாதிரியான அவுட் வேணுமோ அந்த அவுட்டை வந்து இதில் வந்து எடுத்து கொடுக்குது. ரியல்மி UI அனுபவத்து மூலிமா பார்த்தீங்கன்னா பிரத்யேகமாக புகைப்படம் மற்றும் வீடியோ எடிட்டிங் பயன்பாடுகள் வந்து இந்த சாதனத்தில் கொடுத்துருக்கு. இதுவும் கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு டிஃபால்ட்டெல்லாம் என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேப்பர் கூலிங் சிஸ்டம் வந்து இதில் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேப்பர் கூலிங் சிஸ்டம் மூலியமாக பார்த்தீங்கன்னா இதன் மூலியமாக வந்து ஹீட், அதாவது ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஹீட் ஆகாமல் குறைக்கிறதுக்கு வந்து உதவுது. இருந்தாலுமே ஒரு சில குறைபாடு இருக்குது நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து பார்க்கலாம் என்னென்னா, ஆனால் வந்து இந்த அம்சமும் இதில் வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்க அம்சம். இந்த மாதிரி கேமிங், அதான் நம்ம கேம் விளாடுறது, இந்த மாதிரி குறிப்பிட்ட சமயத்தில் வந்து லைட்டாக வந்து இந்த ஹீட்டிங் இஷ்யூ இருந்துச்சு. இருந்தாலும் இந்த குறிப்பிடத்தக்க வகையில் இல்லை. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா Android 12 அனுபவத்தோட வந்து ஆதரவோட வந்து வருது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 5000 mAh பேட்டரி, 65 வாட்ஸ் சூப்பர் டாட் சார்ஜிங் ஆதரவு கொடுக்குது. இந்த 65 வாட்ஸ் சூப்பர் டாட் சார்ஜிங் ஆதரவு மூலிமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த அம்சத்தின் மூலமாக வந்து 20 நிமிடங்களில், அதாவது 65 வாட்ஸ் சூப்பர் டாட் சார்ஜிங் ஆதரவு மூலியமாக 20 நிமிடங்களில் 70% வரை ஃபோனை வந்து சார்ஜ் பண்ணலாம். ஆக்டோகோர் ஸ்னாப் டிராகன் ட்ரிபிளேட் செயலி மூலிமா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இயக்கப்படுது. அதனால் நமக்கு என்ன மாதிரியான வேகமான அனுபவத்தை வந்து டக்குன்னு அடுத்தடுத்த ப்ராசஸை வந்து ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்குது. அதெல்லாம் வந்து எந்த குறையுமே கிடையாது. இன்னொன்று என்ன, பேட்டரியை பொறுத்தவரை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, வீடியோ காலிங் மேற்கொள்ளும் போது பேட்டரி கொஞ்சம் வேகமாகவே தீர்ற மாதிரியான உணர்வு அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. ஓவராலாக அந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமா, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேட்டரி, கேமரா, டிஸ்பிளே, இது எல்லாத்துலேயுமே செயல்திறன், இது எல்லாத்துலேயுமே எந்த ஒரு குறையும் கிடையாது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த விலைக்கு வந்து இந்த அம்சங்கள்லாம் ஓகே, தாராளமாக வந்து வாங்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இது பயன்படுத்த எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.